போர் குறித்தான அனைத்து செய்திகளையும் முடிந்த அளவுக்கு நேற்றைய தினம் தொகுத்து சொல்லியிருக்கிறோம். இன்றைய தினமும் இந்த ஹைபர் போருக்கு பின்பு நடந்த சில சம்பவங்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சம்பவம் என்பது இதுவும் ஒரு வகையான போர் தான். தாத்துர் ரிகா போர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர். இந்த போர் ஹிஜ்ரி 7வது ஆண்டு நடைபெற்ற போராக இருக்கிறது. இது எந்த அடிப்படையில ஹிஜ்ரி 7ன்னு சொல்றாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் அபு மூசா ரலியல்லாஹு அவர்களும் இதுக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இந்த ஹைபர் போருக்கு பின்னாடி தான் அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க பயணம் பண்ணி ஹிஜ்ரத் பண்ணி வந்த அந்த சம்பவத்தை சொன்னல அவங்க எல்லாம் வந்தாங்க. அதனால இதுக்கு பிறகுதான் நடக்கிறதுனால இதை ஹிஜ்ரி 7 செய்யறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த போர் யாருக்கு எதிராக நடக்குன்னா, ரசூலுல்லா அஹ்ஸாப் யுத்தத்துல அந்த பல்வேறு தரப்பான எதிரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துட்டே வராங்க. இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா, கத்துபான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த அரபியர்கள் தான். அரபியர்கள் தான் கத்துபான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம். அதுல அன்மார், சஃபாலா, முகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 தரப்பு கூட்டம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளையும் பாலைவன பிரதேசங்களையும் தங்கிக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு இடையூறாக அவர்கள் ஏதாவது ஒரு செய்யும் போது அவருடைய செல்வங்களை கொள்ளையடிப்பது, வியாபார ரீதியாக போகும்போது ஏதாவது இடையூறு கொடுப்பது என்று பல்வேறு விதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த கத்துபான் குலத்தை சேர்ந்தவங்க. இவர்களுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகமானதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு எதிராக பாலைவனத்திலே பல நாள் பயணம் பண்ணி போகக்கூடிய ஒரு தூரம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க இடத்துல வாகனம் கிடையாது. இந்த பாலைவனத்துல நம்மளால நடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. அதுக்கான வாகனம் இல்லைன்னா அந்த பாலைவனத்துல நம்மளால நடக்க முடியுமா? முடியாது. அப்ப அது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம். இதனாலதான் இந்த போருக்கு தாத்துரிக்கான போர் ஏன் வருதுன்னா, ஒரு நபர், அதாவது 6 நபருக்கு ஒரு ஒட்டகம், 6 நபருக்கு ஒரு ஒட்டகம். அப்ப எப்படி போயிருப்பாங்க பாத்துங்க. கொஞ்சம் தூரம் ஒருத்தர் பயணம் பண்ணியிருப்பாரு, அவர் அந்த ஒட்டகத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாரு, உடனே கீழே இறங்கி இன்னொருத்தர் உட்காருவார். அப்ப 5 பேர் நடக்கணும். நடந்து 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 தன்னுடைய கால் பெருவிரல் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிஞ்சிருச்சு. ஒரு பாருங்க, இஸ்லாத்துக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய கொள்கையை, முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், சத்திய மார்க்கம் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்த தியாகத்தை பாருங்க. ஓரளவுக்கு குறிப்பிட்ட தூரம் நடந்துட்டாலே போதும் சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். ஓரளவுக்கு உழைத்து விட்டாலே நம்ம போதும், அதிகமா உழைச்சிட்டோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். அந்த சஹாபாக்களை பாருங்க, 6 பேருக்கு ஒரு ஒட்டகம் வீதமாக பயணம் பண்ணி போய் இந்த எதிரிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு தூரம் ஏன் கஷ்டப்படணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்குமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய விலையை பாருங்க. நம்ம உசிரையே கொடுக்க தயாராயிட்டோம். கால் பெருவல்ல இருக்கக்கூடிய நகம் என்ன ஒரு பெரிய விஷயமா? கிழிந்த துணிகளை கட்டவிரல்ல கட்டிக்கிட்டு, அந்த பெருவிரல்ல கட்டிக்கிட்டு அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். அதனாலதான் இதுக்கு தாத்துர் ரிகா போர் என்று பேர். கிழிஞ்ச துணியெல்லாம் கட்டி அந்த நகங்களை சரி பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன, தாத்துர் ரிகா போர். அப்ப இந்த அளவுக்கு சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் அந்த அளவுக்கு உழைக்கலாம் என்ன? அன்றாடம் நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நம்மளால் முடிந்த அழைப்பு பணியை நம் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்வதற்கு பாடுபட வேண்டும். அதை நாம் என்ன செய்யணும், ஒரு கவனத்துல கொள்ள வேண்டும். இது குறித்து புகாரில 4127 வரல வரக்கூடிய செய்தி. ஜாபிர் அறிவிக்கிறாங்க, நஜ்து பகுதி கத்பான் குலத்தார் வசித்து வந்த நஹ்கல் என்ற இடத்தில் தாத்துர் ரிகா போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அப்போது கத்பான் குலத்தாரின் ஒரு கூட்டத்தாரை சந்தித்தார்கள். அதுல இன்னொரு கூட்டமும் சந்திச்சு நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த பிறகும் கூட அந்த இடத்துல போர் ஆரம்பிக்கல.
போர் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்ட்ல அப்படி ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போர் இல்லாம ஆனா சந்திச்சுக்கிட்டாங்க, அமைதியா இருக்குது ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் ரசூலா என்ன செய்றாங்கன்னா அச்ச நேர தொழுகை தொழக்கூடிய அந்த சட்டம் என்ன செய்யப்படுகிறது, அந்த நேரத்துலதான் வருது. ரசூலா என்ன செய்றாங்க, தொழு வைக்கிறாங்க. அவங்க கூட ஒரு கூட்டத்தாரில் ஒரு அணியினர் வந்து தொழுதுக்குறாங்க. அப்புறம் அவங்க இன்னொங்க போனதுக்கு பிறகு இன்னொரு கூட்டம் இப்படி அணி அணியாக என்ன செய்றாங்க, அச்ச நேர தொழுகையை கடைபிடிக்கக்கூடியதை பார்க்கணும். இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த அச்ச நேர தொழுகைங்கிறது 2 ரக்காத் தான் தொழுதுருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க, ஆரம்பத்தில் சொந்த ஊரிலோ பயணத்திலோ எல்லா தொழுகையுமே 2 ரக்காத்து தான். எல்லா தொழுகையுமே 2 ரக்காத்து தான் தொழுவாங்க. பிற்காலத்துலதான் அந்த 4 ரக்காத்து தொழுகிற அசல் இஷாங்கிறதெல்லாம் வந்து 4 ரக்காத்துக்காக பிற்காலத்துல தான் மாற்றப்படுது. ஆரம்பத்துல எல்லாமே தொழுகையுமே எப்படிதான் 2 ரக்காத் தான். பயணமா இருந்தாலும் சரி, உள்ளூரா இருந்தாலும் சரி, எல்லாமே 2 ரக்காத்தா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலதான் இந்த தாத்தூர் ரிகா போர் முடிஞ்சு வரக்கூடிய நேரத்துலதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. ஒரு கிராமவாசி என்ன செய்றாங்க, ரசூலாவை வந்து வாளால் மிரட்டிய சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம் ஹதீஸ்ல. ரசூல் அரிசி அவங்க ஓய்வெடுக்க படுத்திருப்பாங்க ஒரு மரத்தடி நிழல்ல. சகாபாக்கள்லாம் வேற வேற இடங்கள்ல பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல செஞ்சுருவாரு, ஒரு கிராமவாசி வாளை எடுத்துக்கொண்டு ரசூலாவை மிரட்டுவார், உங்களை காப்பாற்ற போறது யார் அப்படின்னு. இப்ப ரசூலா சொல்லுவாங்க, என்ன காப்பாற்ற போறது அல்லாஹ்தான் சொல்லுவாங்க. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலா சகாபாக்கள் அழைக்கிறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு. பார்த்தா அந்த கிராமவாசி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. ரசூலா எல்லா சம்பவத்தையும் எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமவாசி என்ன செய்யறாரு, பிற்காலத்துல போயிட்டு மாறிக்கிறாரு, இஸ்லாத்துல. அவர் சொல்றாரு, நான் அவங்களுடைய கூட்டத்துல போய் சொல்றாரு, அந்த கிராமவாசி சொல்றாரு, நான் சிறந்த மனிதரிடத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறேங்க. எந்த அளவுக்கு தன்னை கொல்ல வந்தவரை மன்னித்து, சகாபாக்கள் அவ்வளவு போர்ஸா இருந்தாங்க, இவர் கொண்டுறோம், நாங்க கொலை செஞ்சிடறோம், உங்களே கொல்ல வந்திருக்காங்க என்று சொல்லும் போது சகாபாக்களை சமாதானப்படுத்தி ரசூலா என்ன செய்றாங்க, அந்த கிராமவாசியும் என்ன செய்றாங்க, திருப்பி அனுப்புறாங்கிற செய்தியும் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது, இந்த தாத்துரிக்கா போற தான் நடக்குது. அந்த போருக்கு போயிட்டு எல்லாரும் திரும்புறாங்க. திரும்பி வரும்போது என்ன செய்றாங்க, ஜாபிர் அவங்கள ரசூலா சந்திக்கிறாங்க. எப்பவுமே ரசூலா என்ன செய்றாங்கன்னா சில நேரங்கள்ல கொஞ்சம் நிதானமா தான் வருவாங்க. அப்படி வரும்போது யாரெல்லாம் பின்தங்கி இருக்கான்னு பார்க்கும்போது இந்த ஜாபிர் அவங்களுடைய ஒட்டகம் வந்து பலமிழந்து வயசாகி போயிடுச்சு. அதனால பின்தங்கிட்டாங்க. ரசூலா கேட்கறாங்க, யார் அது, ஜாபிரா அப்படிங்கிறாங்க. நான் ஜாபிர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க, ஒட்டகம் இந்த மாதிரி இதாகி போச்சு அப்படின்னோட ரசூலா அனுப்பிச்சாங்க, அந்த ஒட்டகத்தை தட்டி எழுப்பி அவங்களோட சேர்த்து கூட்டு வராங்க. ஆனா ஜாபிர் இல்லாம ஒட்டகத்தை கட்டுப்படுத்துறாங்க, ரசூலாவுடைய ஒட்டகத்தை முந்திரக்கூடாங்கிற அளவுக்கு. ரசூலா ஏதோ பண்ணி அதை தட்டி எழுப்புறாங்க, அதனால கிளம்புது ஒட்டகம். இருந்தாலும் ரசூலா அந்த ஒட்டகத்தை முந்திரக்கூடாது, ஜாபிர் அனுப்பிச்சாங்க, ஒட்டகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே வராங்க. கேள்வி கேட்கிறாங்க, ஜாபிர் இளையவங்க பேசுறாங்க. இந்த அளவுக்கு ஜாபிர் இளையவங்களுக்கு ரசூலா உதவி செஞ்சிருக்காங்கிற ஒரு செய்தி இதுல பார்க்கலாம். ஏன்னா இவருடைய தந்தை வந்து அப்துல்லா அவங்க போர்க்களத்துல கொல்லப்பட்டிருக்காரு, நிறைய கடன் இருந்தது, அதையெல்லாம் மகனார்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாரு. சின்ன சின்ன குழந்தைகளா, தங்கைகள், சகோதரிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய கடன் இருந்தது. இது எல்லாமே ரசூல்லாவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில ரசூல்லா நினைச்சாங்க, ஜாபிர் ரொம்ப பிரியமா இந்த மாதிரி உதவிகள் செய்யறாங்க. அப்போ ஜாபிர் குடும்ப சூழ்நிலை விசாரிக்கிறாங்க, கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படிலாம் நம்ம கேட்போம்ல, நண்பர் ஒருத்தர் யாராவது பண்ணலாம் கல்யாணம் ஆயிடுச்சா, பிள்ளைங்க எத்தனை இருக்கு, என்ன இருக்குன்னு அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி ஜாபிர் பார்த்து விசாரிக்கிறாங்க ரசூலா. விசாரிக்கும் போது திருமணம் ஆயிடுச்சானா, திருமணம் ஆயிடுச்சு. யாரை கல்யாணம் பண்ணிக்கீங்க, கன்னி பெண்ணா விதவையா இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, நான் விதவை ஏதாவது திருமணம் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க ரசூலா கேட்கறாங்க, கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கலாமே, நீங்க அவங்க கூட விளையாட, அவங்க உங்க கூட விளையாட ஒரு ஜாலியா இருக்குமே அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப ஜாபிர் சொல்றாங்க, எனக்கு சின்ன சின்ன வயசுல சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மெச்சூரான பிள்ளை வேணும். இன்னொரு சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு, அந்த சின்ன பிள்ளை வந்து இந்த சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு தானே இருக்கும். அப்ப கொஞ்சம் ஒரு மெச்சூரான ஒரு பக்குவம் அடைந்த வயதா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல கவனிச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற அடிப்படையில ரசூலா ஜாபிர் என்ன விதவையை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ரசூலா கேட்கறாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு விலைக்கு தந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு யோசிச்சா தந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ரசூலா என்ன செய்றாங்க, இது முடிச்சுட்டு இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு ரசூலாவுடைய ஒட்டகம் வேகமா போயிடுச்சு. ஜாபிருடைய ஒட்டகம் மெதுவா தான் வருது. இவர் என்ன செய்றாரு, அடுத்த நாள் தான் என்ன செய்றாரு, மதீனாவை போய் சேர்றாரு. ஜாபிர் அவங்க எதிர்பார்த்து ரசூலா நிக்கிறாங்க. இப்பதான் வரீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா இப்பதான் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்ப போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. தொழுதுட்டு என்ன செய்றாங்க, ஜாபிர் வெளியே வராங்க. ஆனா அவங்களுக்குள்ள மனசுல ஒரு சஞ்சலம்,
அந்த ஒட்டகத்தை வேற விலைக்கு கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அதுக்கான பொற்காசுகள் எல்லாமே ரசூலா என்ன செஞ்சாங்க, பிலால் ரலியல்லாஹு சொல்லி எடை போட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறாங்க. எங்க ஏன்னா ஒட்டகம் பலம் இருந்த ஒட்டகம், வயசான ஒட்டகம், ரசூலா வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு கலக்கம். ரசூலா என்ன செஞ்சாங்க, அதை எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு செஞ்சுட்டாங்க. ஒட்டகத்தை நீங்க வச்சுக்கோங்க, இந்த பொற்காசுகளையும் வச்சுக்கங்கன்ட்டாங்க ரசூலா. எப்படிப்பட்ட தன்மை பாருங்க. அந்த நபி தோழர்களை பக்குவமாக அரவணைத்து அவருடைய தியாகங்களை, அவங்க கஷ்டப்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் வராங்க, புதுசு புதுசா வராங்க, பொது வெளியில அவங்களுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறுது, ஒத்தே இல்லைன்னு பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா ரசூலா பாருங்க, தொண்டர்களுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய மக்கள் அவருடைய தோழர்களுடைய நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, குடும்ப சூழ்நிலை என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரசூலா உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த போர் மூலமாக இந்த கத்துபான் கோத்திரத்தினுடைய சம்பவங்கள்லாம் என்ன செய்யப்படுகிறது, அவங்களுடைய அட்டுழியங்கள் எல்லாம் அடக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, இந்த கத்துபான் கோத்திரம் ரொம்ப ஓரளவுக்கு சைலண்ட் ஆயிடுறாங்க. இவங்களுடைய தொழில் என்ன செஞ்சிருச்சு, ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கப்புறம் என்ன செய்யுது, விரிவடைகிறது. இதற்கு பிறகு ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, உம்ரத்துல் கலா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு என்ன செஞ்சாங்க, அந்த ஹுதைபியா உடன்படிக்கிற அடுத்த ஆண்டுக்கு தான் நீங்க உம்ரா வரணும்னு சொன்னாங்கல்ல, அது தொடர்ந்து உம்ராவுக்கு வந்துட்டாங்க. 3 நாள் பயணமாக என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலா உம்ராவுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அது சம்பந்தமான செய்தியை சுருக்கமா சொல்லி முடிச்சுவோம். அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கவிதையை பாடிக்கிட்டே வராங்க. அனஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில 27, 24 இருக்குது. ரவாஹா என்ன செய்யறாருன்னா, ஒரு யாப்போகை பாடு, இந்த கவிதை ரசூலுல்லா சில இடங்கள்ல அனுமதிச்சிருக்காங்க. நம்ம கவிதையை நிறைய சொல்றோம், ஒருவேளை இஸ்லாத்துல கவிதை பாடுறது அனுமதிதான் போல நினைக்க கூடாது. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்திருக்காங்கிறத நீங்க கவனிக்கணும். எல்லாமே அல்லாஹ்வுக்கு இணையாக்காத, சிறுக்கு வைக்காத வரிகளா இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாவையும் உயர்த்தி பிடிக்காத வரிகளா இருக்கு. எல்லாமே மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு பிரார்த்தனை என்ற அடிப்படையில் ஒரு பிரார்த்தனையான வார்த்தைகளை கொண்டுதான் ஒரு கவிதை அமைச்சிருக்காங்க. தவிர ஒரு வேற மாதிரி தவறான அடிப்படையில கவிதைகள் இல்லை. அதையும் நம்ம நினைவு வச்சுக்கணும். இறை மறுப்போரின் பிள்ளைகளை அகன்று போய் வழிவிடுங்கள், இறை தூதரிடத்தில் நன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன, வழிவிடுங்கள். திட்டவட்டமாக ரகுமான் அவன் தன் திருமறையில் தனது தூதருக்கு ஓதி காட்டப்படும் ஏடுகளில் இறக்கினான். இறைவா, அவர் கூற்றை ஏற்கிறேன், அவரை ஏற்பதில் உண்மையானதை நிச்சயம் நான் பார்க்கிறேன். வெட்டுவதில் சிறந்த வெட்டு இறை பாதையில் நிகழ்வதுதான். அது தலை தனி முண்டம் தனி ஆக்கி வெட்டு, அது நண்பனை விட்டு நண்பனை பிரித்திடும் வெட்டு என்று இந்த மாதிரி ஒரு கவிதையை பண்ண உமர் அவங்க கோபப்படுறாங்க. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு படிக்கிறீங்க, நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலா சொல்றாங்க, இந்த குறைஷிகள் மீது அம்பை எய்து தாக்குவதை விட இந்த கவிதை சிறந்ததுன்றாங்க. ஏன்னா உங்களை வார்த்தைகளால தாக்குறாங்க. எப்படி ரசூலா ட்ரெயின் பண்ணிருக்காங்க பாருங்க. சில நேரங்கள்ல நேரடியா அட்டாக் பண்ணிருக்காங்க, சில நேரங்கள்ல வார்த்தைகள் மூலமாக அட்டாக் பண்ணிருக்காங்கிற செய்தியை பார்க்கணும். இதுல நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் பிற்காலத்துல நிச்சயங்களுடைய செய்திகளை சொல்லுவோம். இதுலதான் மைமுனா பின் அல் ஹாரிஸ் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ரசூலா என்ன செய்றாங்கன்னா, மைமுனா அவர்களை திருமணம் செய்யக்கூடிய சம்பவம் இதுலதான் நடக்குது. இஹ்ராம் அணிந்த நிலையில திருமணம் செய்தார்கள் என்ற செய்தி இருக்கிறது. அது தவறான செய்தி. மைமுனா அவங்களே அறிவிக்கிறாங்க, இஹ்ராம் இல்லாத ஹலால் நிலையிலேயே என்னை ரசூலா திருமணம் செய்தார்கள் என்ற செய்தியையும் இந்த செய்தியில பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரும் தினங்களில் பார்ப்போம். வாகிரமான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இஷா தொழுகை 8 மணிக்கு நடைபெறும். அதனை தொடர்ந்து இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை 2 மணிக்கு சரியாக ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்வுகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.